ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து பிளாக் ரைஸில் எப்படி இட்லி தோசை பேட்டர் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாக் ரைஸில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதோடு இல்லாமல் நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸும் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து உணவில் வந்து ஒயிட் ரைஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தோசை இதை வந்து ஒயிட் ரைஸ் மாதிரி வடித்து சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா கஞ்சி மாதிரி பவுட்ரு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இது போல் இட்லி தோசை பேட்டராகவும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு அழாக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன் பிளாக் ரைஸ். அதுக்கு அரை அழாக்கு பச்சரிசி, அரை அழாக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அரை அழாக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 2 அழாக்கு அரிசிக்கு அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு. டோட்டலாக அரிசியோட மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் நான். இது வந்து மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறது. நீங்கள் வந்து 1 கிலோ அரைக்கிறதா இருந்தால் 4 அழாக்கு அரிசி 1 அழாக்கு உளுந்து கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாதி தான் எடுத்துக்கிறேன், அதனால் நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். இது நல்லா கழுவி கொடுத்துக்கலாம். அரிசியை குறைஞ்சது ஒரு 3 தடவை 4 தடவை கழுவணும். தண்ணி நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சேன் மிக்சியில். இப்போ நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதமாக அரைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் இட்லி வராது சரியாக. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதாவது ரொம்ப மையவும் இல்லாமல், அது ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல், ரொம்ப ரவையாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ வந்து இன்னும் 3 தடவையாக இந்த மாவு அரிசியை ஷேர் பண்ணி அரைச்சிக்கிறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் போடுறதா இருந்தால் ஒரு டைமே மொத்தமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சன்றதுனால மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இப்போ அரைச்சிட்டு ஓவர் நைட் அப்படியே நைட்டு இருக்கட்டும். இந்த மாவு இப்போ புளிச்சிருச்சு காலையில். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு எனக்கு இந்த மாவு வந்துச்சு. வேணுங்கிற அளவு கொஞ்சமாக எடுத்து போட்டு, அப்போ தான் நான் சால்ட்டு, சமையல் சோடா சேர்க்குறது. முன்னாடியே சேர்த்து வச்சா ரொம்ப புளிச்சிடும் வெயிலுக்கு. அதனால் நான் வேணுங்கிற அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்போ மட்டுமே தான் நான் சால்ட்டு, சமையல் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இது போல் கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு இட்லி தோசை எது வேணால் நல்லாவே வருது பாருங்கள். இட்லி ஊற்றினாலும் சாஃப்டாக இருக்குது. தோசைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷு, நான் சட்னி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது வேணால் உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரேஷியோவில் நீங்கள் மாவு பேட்டரை அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வருது. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.